நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 98 முதல் 120 தொகுதிகள் வரை வெற்றி பெற்ற தாவேகா ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தற்பொழுது அதில் இருந்து பின்வாங்கி இருக்கிறாங்க. அதாவது தாவேகா ஆட்சியை பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 234 தொகுதியில் எத்தனை தொகுதியில் தாவேகா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வெற்றிக்கான தொகுதிகளை குறைச்சிருக்கிறாங்க. சோ புதிதாக ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பை டீலாக பார்த்துடலாம். குறிப்பாக தாவேகா எத்தனை தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நிறைய கருத்து கணிப்புகள் வெளியாகிட்டு இருக்குது. இதுல திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேர்தல் ரிசல்ட்டுக்கு இன்னும் 2 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில 98 முதல் 120 தொகுதிகள் வரை வென்ற தாவேகா ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது இதிலிருந்து பின்வாங்கி இருக்கிறாங்க. அதாவது ஆக்சிஸ் மை இந்தியா பாத்தீங்கன்னா நாங்க 120 தொகுதிகள் வரை வெல்லும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல கிடையாது. அதில் சில மாறுபாடுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன்படி தற்பொழுது தாவேகா பாத்தீங்கன்னா 70 தொகுதிகள் வரை கண்டிப்பாக வெல்லும் அப்படின்னு ஒரு புதிய சர்வே முடிவை வெளியிட்டிருக்கிறாங்க. இது தாவேகா தொண்டர்கள் இடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இந்தியா டுடேவை தவிர்த்து மற்ற அனைவருமே தாவேகாவிற்கு சிங்கிள் டிஜிட்ல தான் வெற்றி வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா டுடே இந்தியா மட்டும்தான் தாவேகா ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல இருந்து தற்பொழுது டுடே இந்தியா பாத்தீங்கன்னா பின்தங்கி இருக்கிறாங்க. 70 தொகுதிகள் வரை தாவேகா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இன்னும் 2 நாட்களில் யார் ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்னு தெரிய வந்துடும். யாரோட கருத்து கணிப்புகள் எல்லாம் உண்மை அப்படின்றத நமக்கு பாத்தீங்கன்னா தெரிய வந்துடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. எந்த கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.